அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் சில நபர்களுக்கு விருந்து உபசாரம் நடைபெறும். அல்லாஹு தாலாவுக்கு ஆக பிரியமானவர்கள் அவர்கள். அதனால் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹு தாலா விருந்து உபசாரம் செய்து கொடுப்பான். யார் அவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கதா அவ் ராஹ இலல் மஸ்ஜிதி, பள்ளி வாசலுக்கு யார் பகலிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் யார் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னா, அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்திலிருந்து விருந்து உபசாரத்தை ஏற்பாடு செய்து வைக்கிறான். அவர் எத்தனை முறை வந்திருப்பாரோ அத்தனை முறைக்கும் அல்லாஹு தஆலா விருந்து கொடுப்பான். ஆம், யார் பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தாரோ அவருக்கு மஹ்ஷர் பெருவெளியில் சுவனத்து விருந்து காத்திருக்கிறது. காரணம், பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருந்தவர் அல்லாஹ்வுடைய பாசத்திற்கு உரியவராக ஆகிவிடுகிறார். மன் அல்லஃபஹுல் மஸ்ஜித, யார் பள்ளிவாசலை நேசிக்கிறாரோ விரும்புகிறாரோ, அல்லஃபஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவரை நேசிக்கிறான், அல்லாஹு தஆலா அவரை விரும்புகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஅ்திகாஃப் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வரவில்லை. அவர்கள் பள்ளிவாசலிலேயே இருக்கிறார்கள். பள்ளிவாசலின் மீது அன்பு கொண்டு, பள்ளிவாசலின் மீது பிரியம் கொண்டு பள்ளிவாசலிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது பள்ளிக்கும் அவருக்கும் உண்டான அந்த தொடர்பு நாளை கியாமத்து நாளையிலே பெரும் நன்மைகளுக்கும் விருந்துகளுக்கும் காரணமாக இருக்கும். கணியத்திற்குரியவர்களே, இஅ்திகாஃப் இருப்பவருக்கு பள்ளிவாசல் சார்ந்த எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் பள்ளியை தனது வீடாக ஆக்கிக் கொள்கிறாரோ, ஆம், இஅ்திகாஃப் இருப்பவர்கள் கடைசி 10 நாட்கள் பள்ளியை தனது வீடாகத்தான் ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அர்-ரௌஹ் என்று சொல்லப்படக்கூடிய நிம்மதி, ஆஃபியத் கிடைக்கிறது. அர்-ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது. ரித்வான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. ஜன்னத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்கிறது. ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது. மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கிறது. மலக்குமார்களுடைய உதவி கிடைக்கிறது. இவைகளெல்லாம் பள்ளியை தனது வீடாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு கிடைக்க பெறுகின்ற மாபெரும் சன்மானங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவைகள். இஅ்திகாஃப் இருப்பவருக்கு இவைகளெல்லாம் சாதாரணமாகவே கிடைத்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பள்ளி சார்ந்த எல்லா நன்மைகளும். இஅ்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள். பாங்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள். மற்ற சமயங்களிலே மற்ற நபர்கள் எல்லாம் பாங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த பாங்கை முழுமையாக கேட்பதற்கோ பள்ளியிலே இருப்பதற்கோ உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளியிலே அந்த 10 நாட்களும் பாங்கை செவியுறுகிறார்கள். யார் பாங்கு சப்தத்தை செவியுறுகின்ற பொழுது துஆ செய்கிறார்களோ அந்த துஆ மறுக்கப்படுவதில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பாங்கு சொல்லுகின்ற பொழுது முஅத்தின் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதே வார்த்தைகளை நீங்களும் சொல்லுங்கள். அப்படி சொல்பவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கடமையாக்கி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பாங்கு சொல்லி முடித்ததும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையே கேட்கப்படுகின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பாங்கு ஆரம்பிக்கின்ற பொழுது
துஆ கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, பாங்குக்குரிய வார்த்தைகளை அப்படியே சொல்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது, பாங்கு சொல்லி முடித்ததும் துஆ செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது, பாங்குக்கும் இக்காமத்திற்கும் உண்டான நேரம் அவர்களுக்கு மிக அதிகமாகவே கிடைக்கிறது. தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது தனி நன்மை கிடைக்கப்பெறுகிறது, அது அவர்களுக்கு கிடைக்கிறது. ஜமாத்தோடு தொழுகின்ற 27 மடங்கு நன்மை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. தொழுகைக்கு பிறகு யாரிடமும் பேசாமல் அமர்ந்திருக்கின்ற காலமெல்லாம் தொழுகையுடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகளார் சொல்வார்களே, அவைகளும் கிடைத்து விடுகிறது. குர்ஆன் ஓதினால் அதற்குண்டான தனி நன்மை, திக்ர் செய்தால் அதற்குண்டான தனி நன்மை, அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அதற்குண்டான தனி நன்மை, எத்துணை நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளெல்லாம் அவர்கள் செய்து பெற்றுக் கொள்கின்ற நன்மை. அவர்கள் செய்யாமலே சில நன்மைகளும் கிடைத்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இஅ்திகாஃப் இருப்பவர் செய்யாத நன்மைகளுக்கும் நன்மை எழுதப்படுவார். ஆம், இஅ்திகாஃப் இருப்பவரால் வீட்டிலிருந்து பள்ளிக்கு நடந்து வர முடியாது, அவர் பள்ளியிலே இருக்கிறார். ஒருவர் வீட்டிலிருந்து பள்ளிக்காக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு 8க்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகிறது என்பார்களே, அந்த நன்மைகளும் இவர் 8கள் எடுத்து வைக்காமலே எழுதப்பட்டு விடுகிறது. ஜனாசா தொழுகைக்கான 2 உஹது நன்மைகள், மலையளவு நன்மைகள் அவர் கலந்து கொள்ளாமலே எழுதப்பட்டு விடுகிறது. நோயாளியை விசாரிக்கின்ற நன்மைகள் அவர் நோயாளியை விசாரிக்காமலே எழுதப்பட்டு விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்துணை நன்மைகளை செய்தும் பெறுகிறார்கள், செய்யாமலும் பெறுகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அதை தவற விடுவது என்பது மிக துர்பாக்கியமான ஒரு நிலை என்பது தெளிவாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்கிறோம் என்பதை இஅ்திகாஃப் இருப்பவர்களும் கொஞ்சம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இது வீடு அல்ல, இது பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய வீடு. பள்ளிவாசலுக்கென்று சில கண்ணியம் இருக்கிறது, பள்ளிவாசலுக்கென்று சில மரியாதை இருக்கின்றது. வீட்டிலே இருந்து கொள்வதை போன்று பள்ளிவாசலிலே இருக்கக்கூடாது, பள்ளிவாசலிலே வீண் பேச்சுகள் பேசக்கூடாது, பள்ளிவாசலிலே சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, பள்ளிவாசலிலே செல்போன்களை பார்த்து கொண்டிருக்க கூடாது. அதிலே நிறைய தவறான விஷயங்கள் கண் முன்னால் வந்து கொண்டே இருக்கும். அது பள்ளிவாசலிலே இருந்து பார்க்கின்ற பொழுது அதற்குண்டான தீமைகளும் அதிகமாக கிடைக்கும். பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது நன்மைகளுக்காக உள்ள எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டுமே தவிர தீமைகளை பெற்றுத் தருகின்ற, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறருக்கு தீங்கு விளைவிப்பது போன்ற உலக காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதும் மனதிலே ஆழமாக பதிய வைத்திருக்க வேண்டும். காரணம், குளிப்பதற்காக வந்து சேற்றை பூசிக்கொண்டு செல்லுகின்ற ஒரு அவல நிலை வந்துவிடக் கூடாது என்பதிலே இஅ்திகாஃப் இருப்பவர்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஒரு வாய்ப்பு. நாம் வருடம் சொல்லுவதுதான், அடுத்த ஆண்டு நமக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நாம் உயிரோடு இருப்போமா, அல்லாஹ் ஆயுளை நீட்டி கொடுப்பானா, அது அல்லாஹ் அறிந்த விஷயம். எனவே இஅ்திகாஃப் இருப்பதற்காக நியத் விட்டால் இந்த ஆண்டே இருந்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நாள் முழுவதும் இருக்கிறது. எல்லா வெளிகாரியங்களையும் முடித்துவிட்டு பள்ளிக்கு வந்து விடுங்கள். ஆம், நாளை வெள்ளிக்கிழமை நோன்பு திறப்பதற்கு உள்பள்ளிக்குள் வந்துவிட வேண்டும். அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் இஅ்திகாஃபுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்றைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுக்கு சென்று விடுவோம். யா ஜலீல், யா ஜலீல் மகத்துவம் மிக்கவனே, யா ஜலீல் மகத்துவம் மிக்கவனே, யா கரீம் சங்கை நிறைந்தவனே, சங்கை மிகுந்தவனே, யா கரீம். யா ஜலீல், யா கரீம் என்பது இன்றைய அல்லாஹ்வுடைய அழகிய 2 திருநாமங்கள் ஆகும். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். இன்று வெள்ளிக்கிழமையுடைய இரவு தாங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு இருந்த இடத்தை விட்டு நகராமல்
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்கின்ற ஸலவாத்தை 80 தடவைகள் ஓதுவாரோ 80 ஆண்டுகள் செய்த பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். எனவே அற்புதமான நம்முடைய பாவங்கள், நம் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.